Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் இட்லி பொடி. இதுல வந்துட்டு அதிகமான பொருட்கள்லாம் கிடையாது. கொஞ்சம் குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவும் சுவையான இட்லி பொடி எப்படி தயாரிக்கணும்னு காமிக்க போறேன். Of course இது வந்து என்னோட அம்மாவோட ஸ்பெஷல் இட்லி பொடி. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த இட்லி பொடிக்கு நான் வந்து ஒரு கப் நிறைய வத்தல் எடுத்துருக்கேன். பாருங்க இந்த மாதிரி வரமிளகு, அது வந்து காஞ்ச வத்தல் சொல்லுவாங்க, அது எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு உளுந்து தான் எடுக்கணும். ஸோ கருப்பு உளுந்து தான் ரொம்ப ஹெல்த்து, டேஸ்ட்டும் கூட. ஸோ அதுவும் ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒரு 3/4 கப் அரிசி. நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பூடு கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக ருசியாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு. இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வரமிளகு இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக அது மாதிரி ஜஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கறியை விட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து என் அம்மா வந்து அடிக்கடி பண்ணி எனக்கு கொடுத்து விடுவாங்க. நான் சின்ன வயசுலேயும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஒரு அருமையான ஒரு இட்லி பொடி தான் இது. நெக்ஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து வெள்ளைப்பூடு தோலோடி போட பாருங்கள். அதாவது மேலே அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப கறியை விட வேண்டாம். ஸோ எப்போவுமே தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு வறுத்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து கடலைப்பருப்பும் துவரப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு வறுக்கிறேன். ஸோ பருப்பும் கூட ரொம்ப செவக்க விட வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு போயிட்டு ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும். இந்த இட்லி பொடி வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இருக்கும்போது அம்மா வந்து அடிக்கடி ஊர்லேருந்து பண்ணி கொடுத்து விடுவாங்க. இப்போ வந்து அம்மா இல்லை. ஸோ எனக்கு இட்லி பொடி பண்ணும்போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்தும் அரிசி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்பு. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes அகெயின் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான 2 பொருட்கள் சேர்க்கணும். ஆரம்பத்திலே அதை போட்டு வறுக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி முடிகிற ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டி காயம் கிடச்சின்னா அது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிட வேண்டியது தான். ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா ஆற வச்சாச்சு. இனி வந்து நான் இதை மிக்சியில் பொடிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக பொடிச்சு எடுத்தாச்சு. நல்ல செம்ம மணமாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பர் மணமாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெள்ளைப்பூடு போட்டதே தெரியாது. கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு இதெல்லாமே நம்ம வறுத்து போடுறதுனால நல்ல பவுட்ரு மாதிரி ஆயிரும். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி பொடி இப்படி தான் போட்டுட்டு நடுத்தில் ஒரு குழி போட்டு அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது தான். சைல்ட்ஹுட்லேருந்தே அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ இதை மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா குழச்சிட்டு சூப்பரான பஞ்சு போல் இட்லி வச்சு சாப்பிட்டதுன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இட்லி ரெடி. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.